வணக்கம் நண்பா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில அலாரம் அடிச்சதும் நாம ஓடுற ஓட்டம், நைட்டு தூங்க போற வரைக்கும் படுற கஷ்டம், இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற ஒரே விஷயம் எது? பணம். பணம் இருந்தாதான் மரியாதை, பணம் இருந்தாதான் சொந்தம், பணம் இருந்தாதான் நிம்மதின்னு இந்த சமூகம் நம்ம நம்ப வச்சிருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மாசம் முழுக்கவும் கஷ்டப்பட்டு உழைச்சும் மாச கடைசியில அடுத்த மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தலை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் சில மனிதர்கள் ரொம்ப சுலபமா பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நேத்து இல்ல நண்பா, பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பேரரசையே உருவாக்குன தந்திரவாதி ஆச்சாரிய சாணக்கியர் பணத்தை பத்தி ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையையும் அதை கையாளக்கூடிய தங்க விதிகளையும் சொல்லியிருக்கார். இந்த வீடியோ வெறுமனே ஒரு மோட்டிவேஷன் இல்ல, உங்க வாழ்க்கையோட நிதி நிலைய மொத்தமா மாத்த போற ஒரு பாடம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பணத்தால நீங்க சந்தித்த மிகப்பெரிய கஷ்டம் என்ன? அதை யோசிச்சு ஒரே வரியில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா கஷ்டத்துக்கான விடை தான் இந்த கதை. சற்று இடைவெளி. கதை பகுதி. பாடலிபுத்திரத்தின் அமைதியான ஒரு மாலை நேரம். மகத பேரரசின் மாபெரும் தலைவனான சந்திரகுப்த மௌரியன் தன்னுடைய குரு சாணக்கியருடன் அரண்மனை தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கான். சந்திரகுப்தனோட மனசுல ஒரு பெரிய குழப்பம். அவன் சாணக்கியரை பார்த்து கேட்கிறான், குருதேவா, நம் நாட்டுல எத்தனையோ மனிதர்கள் நீர்மையா இரவு பகலா உழைக்கிறாங்க. ஆனா அவங்க வறுமையிலேயே சாகுறாங்க. சில பேரு ரொம்ப கம்மியா உழைச்சும் பெரிய செல்வந்தர்களா வாழ்றாங்க. பணம் ஏன் நல்லவங்கள விட்டுட்டு சில நேரங்கள்ல தகுதியற்றவங்க கிட்ட போய் தங்குறா? சந்திரகுப்தர் லேசாக புன்னகைக்கிறார். பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய மண்ணாலான அகல் விளக்கு சுட்டிக்காட்டி கேட்கிறார், சந்திரகுப்தா, இந்த விளக்குல என்ன இருக்கு? திரியும் இருக்கு. ஆனா இது வெளிச்சம் தரணும்னா என்ன செய்யணும்? சந்திரகுப்தன் சொல்றான், தீ மூட்ட வேண்டும் குருதேவா. சாணக்கியர் உடனே சொல்றார், அதே போலதான் பணமும். உழைப்புங்கிறது எண்ணெய், உன் நீர்மைங்கிறது திரி. ஆனா நிதி அறிவு என்ற தீ இல்லை என்றால் உன்னுடைய உழைப்பு உனக்கு ஒருபோதும் வெளிச்சத்தை தராது. சாணக்கியர் அன்னைக்கு சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அந்த நிதி ரகசியங்களை அடுத்த பகுதியில் விளக்கமாக பார்ப்போம். தெளிவான, ஆணித்தரமான மற்றும் வழிகாட்டும் குரல். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அந்த 4 தங்க விதிகள் இதோ. முதல் விதி: நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமில்லை, அதில் எவ்வளவு சேமிக்கிறாய் என்பதே உன்னை செல்வந்தனாக்கும். ஆபத்து காலத்துக்காக பணத்தை சேமிக்காத மனிதன் புயலில் சிக்கிய பாய்மரப் படகு போல அழிந்து போவான். நண்பா, உங்களோட மாதாந்திர வருமானத்துல குறிப்பிட்ட சதவீதமாவது சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? உண்மையா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா இன்னைக்கே அதை ஆரம்பிங்க. இரண்டாம் விதி. சாணக்கியர் மிக தெளிவாகச் சொல்கிறார், அநியாயமாக ஈட்டப்பட்ட பணம் சில காலம் மட்டுமே நிலைக்கும். அதன் பிறகு அது வட்டியோடு தன் மூலதனத்தையும் அழித்துவிடும். குறுக்கு வழியில வர்ற பணம் ஆரம்பத்துல பெரிய சந்தோஷத்தை தரும், ஆனா கடைசியில நிம்மதியையும் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிடும். நேர்மையான உழைப்பில் வரும் சிறுக சிறுக சேரும் பணமே பல தலைமுறைகளுக்கு தாங்கும். மூன்றாம் விதி. சாணக்கியர் காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பணத்தை பூமிக்கு அடியில் புதைத்து வை. ஆனா சாணக்கியர் அதை மறுத்தார். தங்கத்தையும் பணத்தையும் பூட்டி வைப்பது ஓடும் நதியை அணைக்கட்டி தேக்குவதற்கு சமம். அதை சரியான வணிகத்தில் முதலீடு செய்து சுழற்சியில் விடு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பணத்தை சும்மா போட்டு வச்சா அது பணவீக்கத்தால் கரையும். பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும். அதுதான் முதலீடு. நான்காம் விதி. உன்னுடைய அடுத்த நிதி திட்டம் என்ன? நீ எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறாய் என்பதை உனக்கு மிக நெருங்கியவரிடம் கூட சொல்லாதே. செல்வம் என்பது வெளிச்சத்துக்கு வந்தால் பொறாமையையும் எதிரிகளையும் மட்டுமே ஈர்க்கும். உன்னுடைய வளர்ச்சி உன் செயலில் தெரிய வேண்டுமே தவிர உன் வாய்ச்சொல்லில் அல்ல. நண்பா, சாணக்கியர் சொன்ன இந்த கதையும் விதிகளும் ஏதோ பழசு இல்ல. இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு 100க்கு 100 பொருந்தக்கூடிய ஒரு நிதர்சனம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைதான். ஆனா அந்த பணத்துக்காக உங்கள் சுயமரியாதையையோ உங்கள் நிம்மதியையோ இழக்காத அளவுக்கு உங்களை நீங்களே நிதி ரீதியா பலப்படுத்திக்கணும். இன்னையில இருந்து
உங்களோட தேவையற்ற செலவுகளை குறைங்க, பணத்தை மதிங்க. சாணக்கியர் சொன்ன மாதிரி திட்டமிட்டு முதலீடு செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை மாறும், கண்டிப்பா மாறும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சிறிய மாற்றத்தையோ அல்லது தெளிவையோ தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற துடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க உற்ற நண்பனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சாணக்கியரின் இந்த விதிகள்ல நீங்க முதல்ல பின்பற்ற போற விதி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில படிக்க காத்திருக்கேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. சிந்தனை மாறட்டும், செயல்கள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். அந்த மாற்ற பயணத்திற்கு எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.